அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. 2025 வருஷத்துல 2025 வருஷத்துல ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு? வசனம் சொல்லுகிறது என்ன? கர்த்தர் எனக்கு சகாயர். சொல்லுங்க ஆமென். யார் உங்களுக்கு சகாயர்? யார் உங்களுக்கு சகாயர்? கர்த்தர். கர்த்தர் எனக்கு சகாயர். அதனாலே நான் என்ன செய்ய மாட்டேன்? அதனால என்ன செய்ய மாட்டேன்? அத பயத்தோடு சொல்லக்கூடாது. எப்படிங்க? எப்படிங்க? இவ்வளவுதானா? எப்படிங்க? பயப்பட மாட்டேன். என்னுடைய சத்தத்தை விட உங்க சத்தம் கூட பாருங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. எதுக்கு பயப்பட மாட்டேன்? சொல்லுங்க ஆமென். வியாதிக்கு பயம் இல்லை. சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரச்சனைக்கு பயம் இல்லை. கடனுக்கு, பணத்துக்கு சத்தமா சத்தமா சொல்லணும். பணத்துக்கு ஏன் ஏன் பயம் இல்லைன்னா கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். யார் உங்களுக்கு சகாயர்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2025 வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு சகாயர், அதனால நீங்க பயப்பட மாட்டேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. பக்கத்துல உள்ளவங்க சொல்லுங்க, 2025 வருஷத்துல உலகத்துல என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் எனக்கு, கர்த்தர் எனக்கு, கர்த்தர் எனக்கு. அதனால ஆமாவா? ஒரு கைத்தட்டை கொடுக்கலாமா கர்த்தருக்கு? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சகாயர். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சகாயர் இருந்தா நான் எதற்கு பயப்பட மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய வசனத்திலிருந்து ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு அருமையானவர்களே, 2024 வருஷத்தை கடந்து 2025 வருஷத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். 2024 திரும்பி பார்த்தால் நாம் அடைந்தது எத்தனை, அடைந்தது என்ன என்று பார்த்தால் சில இந்த வாழ்க்கை சீரோவாக இருக்கலாம். ஒன்றையும் அடையவில்லை என்ற ஒரு ஏக்கம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கலாம். ஆனால் 2024 வருஷம் 2024 வருஷத்தை போலவே 2025 வருஷம் இருக்காது. நான் சொன்னது கேட்கல. 2024 வருஷத்தை போலவே 2025 வருஷம் இருக்காது. சொல்லுங்க 2024 போலவே 2025 இருக்காது. ஆமாவா? ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல சொல்ல என்ன ஆமென் என்ன அர்த்தம்? உறுதிப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும். எஸ். ஹல்லேலூயா. 2024 கடக்க முடியாததை 2025 வருஷத்திலே நாம் கடந்து போகிறோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோமானால், இஸ்ரவேல் மக்கள் 430 வருஷம் எகிப்து என்னும் தேசத்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அடிமைகளாக இருந்த போது மோசே என்று சொல்லுகிற ஒரு தலைவனை தேவன் தெரிவு செய்து இந்த மக்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து, ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து இந்த மக்களுக்கு கர்த்தர் சொன்னார், நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் என்று சொல்லுகிற தேசத்துக்கு நான் உங்களை அழைத்துக் கொண்டு போவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஆமென். ஆண்டவர் வாக்கு கொடுத்தது போலவே வாக்கு கொடுத்தவர் இல்லாவிட்டால் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாற மாட்டார். சொல்லுங்க ஹல்லேலூயா. வாக்கு பண்ணின தேவன் மோசே என்ற தலைவனுக்கூடாக எகிப்து என்னும் அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து இஸ்ரவேல் மக்களை அழைத்துக் கொண்டு வருகிறார். வந்து வருகிற போது இவர்கள் 40 வருஷம் வனாந்தரமாய் பயணித்தார்கள். 40 வருஷம் இந்த மக்களை மோசே என்று சொல்லுகிற ஒரு தலைவன் வழிநடத்தினார். மோசே இந்த மக்களை வழிநடத்தினார் 40 வருஷம். மோசே இந்த மக்களை வழிநடத்தின போது மோசேயுடைய கையிலே ஒரு கோல் இருந்தது. இந்த கோல் அநேக அற்புதங்களை செய்தது.
இந்த கோலை பயன்படுத்தி அநேக இயற்கைக்கு மாறான செயல்களை மோசே செய்து வந்தார். ஆனால் 40 வருஷம் முடிவிலே ஆண்டவர் இந்த மோசே என்ற தலைமை எடுத்துக்கொண்டார். மோசே என்ற தலைமை எடுத்துக்கொண்ட பிறகு இந்த இஸ்ரவேல் மக்களை வழிநடத்த போகிறது ஒரு இளம் தலைவர். அவருக்கு பேர் யோசுவா. இந்த மக்கள் வாக்குத்தத்த தேசத்துக்கு கிட்ட வந்துட்டாங்க. கானானுக்கு கிட்ட வந்துட்டாங்க. கானானுக்கு போறதுக்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. இவங்க ரெவிதி என்று சொல்லுகிற ஒரு இடத்துல இருந்தாங்க. எங்க இருக்கிறாங்க? எங்கேயோ இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? ரெவிதியில் இருக்கிறாங்க. சொல்லுறாங்க. எங்க இருக்கிறாங்க? ரெவிதியில இருந்து இவர்கள் வாக்குத்தத்த தேசத்துக்கு போனோம்னா இடையில யோர்தான் என்ற ஒரு தேசம் இருக்கிறது. யோர்தான் என்று சொல்லுகிற ஒரு நதி சொல்லுகிறாங்க. நீங்கள் யோசுவாவின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 13ஆம் அதிகாரம். யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். ஏற்கனவே 13 சொன்னனால இப்பயே 13 சொல்றேன். யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை கொண்டு வாசிங்க. முதல் 2 வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த போது அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் ரெவிதியிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அங்கே ராத் தங்கினார்கள். அடுத்த வசனம், எத்தனையாவது நாள் சென்ற பிறகு 3ஆம் நாள் சென்ற பிறகு போதும் பாருங்கள். ரெவிதியிலிருந்து யோர்தான் வரைக்கும் வந்தாச்சு. யோர்தானை கடக்க வேண்டும். 3 நாட்கள் யோர்தானுக்கு பக்கத்திலே 3 நாட்கள் தங்கி இருக்கிறார்கள். சொல்லுகிறாங்க. ஹல்லேலூயா. இப்போ யோர்தானை கடக்கணும். இப்போ அற்புதம் செய்கிறதுக்கு மோசே இல்லை. யாரும் தூங்க வேண்டாம், நித்திரை கொள்ள வேண்டாம். நான் வெகு நேரம் வைத்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போவதில்லை. ஒரு சிறிய செய்தியை மட்டும் சொல்லுகிறேன். கவனமாய் கேளுங்கள். மோசே அற்புதம் செய்த மோசேகளோடு இப்போ இல்லை, கோலும் இல்லை. இந்த மக்களுக்கு யோர்தானை கடந்தால்தான் ஆசீர்வாதமான கானானுக்கு போக முடியும். யோர்தானை கடக்க முடியாதவர்களாய் எத்தனை நாட்கள் காத்திருந்தார்கள் என்றால் 3 நாட்கள் சொல்லுகிறாங்க. 3 என்று சொல்லுங்க. 3 எத்தனை நாட்கள் காத்திருந்தாங்க? 3 நாட்கள் காத்திருக்கிறாங்க. காத்திருக்கும் போது என்ன செய்வது யோசுவாவுக்கு தெரியாது. ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு முக்கியமான காரியம் செய்கிறார். என்னன்னு சொன்னால் ஆண்டவருடைய வழிநடத்தலை நம்மை விளக்கும் அற்புதம் செய்த விதத்தை தேவன் மாற்றுகிறார். சொல்லுகிறாங்க. 2024 வரைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்த விதம் வேறவாயிருக்கும். ஹல்லேலூயா. 2025 வருஷத்துல கர்த்தர் அற்புதம் செய்த விதம் வேறு விதமாக இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. யோர்தான் என்றால் என்ன அர்த்தம்னா, யோர்தான் என்றால் அர்த்தம் மரணம். யோர்தான் என்றால் என்ன அர்த்தம்? மரணம். மரணத்தை கடந்தால் ஆசீர்வாதம். சொல்லுகிறாங்க. மரணத்தை கடந்தால் காணாம். மரணத்தை கடந்தால் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ஆசீர்வாதத்தை பார்க்கிறதுக்கு இடையே என்ன இருக்குது? மரணம் இருக்கு. சொல்லுகிறாங்க. மரணத்தை கடக்க வேண்டும். யோசுவாவுக்கு என்ன செய்யறது தெரியாது. ஆண்டவர் யோசுவாவுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார். 3ஆம் வசனம் வாசிங்கள். ஜனங்களை நோக்கி நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியரை கண்டவுடனே சொல்லுங்க. ஆமென். சிஸ்டம் சேஞ்ச். ஹல்லேலூயா. என்ன சிஸ்டம் சேஞ்ச்னா, இவ்வளவு தூரம் இவ்வளவு காலம் ஏதாவது பிரச்சனை வந்தா மோசே கூப்பிடுவாங்க. மோசே வருவார், கோலை தூக்கி பிடித்தால் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. மோசே கோலை எடுத்து அடிச்சா அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. இங்க மோசே இல்ல,
சொல்லுகிறாங்க. இது யாருக்கு பார்க்கல, யாருக்கு பார்க்கல. வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற ஆசாரியனுக்கு பார்க்க முடியும். சொல்லுங்க அல்லேலூயா. இவ்வளவு தூரம் மறைத்து வைத்து உடன்படிக்கை பெட்டிய ஆண்டவர் இப்ப என்ன செய்யறாருன்னா வெளியே கொண்டு வரார். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு வெளியே கொண்டு வரார். எல்லாரையும் தரிசிக்கிற அளவுக்கு வெளியே கொண்டு வரார். ஆண்டவர் சொல்றாரு, ஜோசுவா உன் ஜனத்துக்கு சொல், உன் ஜனத்துக்கு பார்த்து சொல். என்ன சொல்றாருன்னா உன் ஜனத்துக்கு சொல் என்று சொல்கிறார். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியனாகிய ஆசாரியனை காணும் போது சொல்லுங்க அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியனை காணணும். அல்லேலூயா. முதலாவது சொல்லுகிறார் காண்றது மட்டும் இல்ல, இரண்டாவது சொல்றாரு காண்டு அவன் நடக்கும் போது நீ நடக்க ஆரம்பி. சொல்லுகிறாங்க நீ என்ன செய்யணும்? நடக்க ஆரம்பிக்கணும். நீ பிரயாணப்படு. சொல்லுகிறாங்க பிரயாணப்படி சென்றது மட்டுமல்ல, அவனுக்கு பின்னுக்கே போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது பார்க்கணும். உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர் வாராரா? எல்லா மக்களும் காலையில் எழுப்பி பார்க்கிறாங்க, உடன்படிக்கை பெட்டி வருதா, உடன்படிக்கை பெட்டி வருதா, எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. உடன்படிக்கை பெட்டி வரும்போது இதோ ஆசாரியர் முன்னுக்கு போறது, பின்பு ஜனங்கள் வேகமா போக ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டிய சுமக்கிற ஆசாரியருடைய கால்கள் 3:13 வாசிக்கிறோம். உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியருடைய கால்கள் சம்பவிப்பது என்றால் கவனிங்க கவனிங்க, இந்த உடன்படிக்கை பெட்டி யாருடையது? சர்வபூமிக்கும் ஆண்டவருடைய பெட்டி. சொல்லுகிறாங்க இலங்கைக்கு மட்டுமில்லை, இந்தியாவுக்கு மட்டுமில்லை, அமெரிக்காவுக்கு மட்டுமில்லை, லண்டனுக்கு மட்டுமில்லை, சர்வபூமிக்கும் ஆண்டவராகிய தேவனுடைய பெட்டி. சர்வபூமிக்கும் ஆண்டவராகிய தேவனுடைய பெட்டி. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா சொல்லி உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு ஆசாரியர் வந்து ஜோர்தான்ல அவருடைய உள்ளங்கால் ஜோர்தான்ல பட்டவுடனே ஜோர்தான் ஓடுற ஜோர்தான் குவியலாக நிற்கும் என்று சொன்னார். சொல்லுங்க அல்லேலூயா. குவியலாக நிற்கிற ஜோர்தான் எது வரைக்கும் போதா? கீழே ஒரு வசனம் வாசிங்களா? ஆதாமுடைய தேசம் வரைக்கும். அந்த வசனத்தை வாசிங்க 15. ஆதாமுடைய தேசம் வரைக்கும் அந்த நதி போடலாம், தண்ணி போடலாம். மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் ஆதாம் ஊர். யாருக்கு ஆதாம்? யாருக்கு ஆதாம்? நம்ம தாத்தா இல்லையா? நம்ம கொள்ளு தாத்தா ஆதாம். ஆதாமுடைய ஊர் வரைக்கும் இந்த நதி தண்ணீர் போடணும். சொல்லுங்க அப்படி கவனிங்க. நித்திர கொள்ள விட மாட்டாரு. நித்திர கொண்டால் முன்பதாய் வந்து ஒரு பாடல் படிக்க வரும். ரைட்? ஆயத்த வந்து பாட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு தோணும். ஹல்லேலூயா. ஆமென். ரைட். உடன்படிக்கை பெட்டினா என்ன? என்ன பாஸ்டர் புது வருஷத்துல ஒரு காடை கொடுத்து ஒரு வசனத்தை கொடுத்து கர்த்தர் எங்களை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், இல்லாட்டி கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் இல்லையா? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கவர் சர்வருடைய நிலையில் தங்குவான். இப்படி எல்லாம் வசனம்லாம் கொடுப்பீங்க. இந்த வருஷம் என்ன செஞ்சுட்டீங்க பாஸ்டர்? நீங்களும் சிஸ்டம் சேஞ்சா? நீங்களும் எஸ் சிஸ்டம் சேஞ்ச். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்துக்கு முன்பதாக நிபந்தனை உண்டு. வாக்கு தத்தத்துக்கு முன்பதாக நிபந்தனை உண்டு. வாக்கு தத்தத்தை மட்டும் எடுத்துக்கொள்றோம், நிபந்தனை கடைபிடிக்கிறது. அதனால இந்த வாக்கு தத்தத்தை வசன வாக்கு தத்தம் சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த வாக்கு தத்தத்தை வாசிச்சாலே ஆசீர்வாதம் உண்டாகும். எத்தனை பேர் நம்புறீங்க? முதலாவது இந்த உடன்படிக்கை பெட்டியில என்ன இருக்கிறது? உடன்படிக்கை பெட்டியில என்ன இருக்கிறது? முதலாவது இருக்கிறது மன்னா. இரண்டாவது நியாயப்பிரமாணத்தின் கற்பலகை இருக்கிறது. மூன்றாவது ஆறுடைய துளிர்த்த கோல். உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கு ஆறுடைய கோல். இந்த ஆறுடைய கோலை பெலிஸ்தியர் சொல்றாங்க,
எகிப்தியருடைய வாதை அடித்த தெய்வம். ஆரோனுடைய கோலுக்கு சொல்றாங்க பேர். வாசிக்கிற வசனத்துல வாசிங்க. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஐயோ ஐயோ அந்த மகத்துவமான தேவனுக்கு நம்மை தப்புவிப்பார் யார்? எப்ப சொல்றாங்கன்னா பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலுக்கும் யுத்தம் நடக்கிற போது என்ன செய்யறாங்க? இஸ்ரவேலர்கள் யுத்த காலத்துக்கு தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு வராங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு வரும்போது ஆரவாரத்தோடு தூக்கி கொண்டு வராங்க. ஆரவாரத்தோடு உடன்படிக்கை பெட்டி உள்ளே வரும்போது பெலிஸ்தருக்கு பயம். ஐயோ, எதனால பயப்படுறாங்க? ஐயோ வாசிங்க. ஐயோ அந்த மகத்துவமான ஐயோ நம்மை தப்புவிப்பார் யார்? சொல்லுகிறாங்க. யாருக்கு பயப்படா? பெலிஸ்தர் ஆண்டவருடையவா? பெலிஸ்தர் தேவனுடைய பிள்ளையா? இல்ல, அந்நியனுக்கு பயம். ஐயோ இந்த மகத்துவமான தேவனுடைய கையில் நீங்க தப்புவிப்பார் யார்? வாசிங்க. எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் தேவர்கள் இவர்கள் தான். சொல்லுகிறாங்க. யாருக்கு சொல்றாங்க? உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிற மோசேயுடைய ஆரோனுடைய கோல், வனாந்திரத்தில் அடிச்ச கோல் வருது. எங்களை தப்பு வைப்பா யா சொல்லுகிறே. உடன்படிக்கை பெட்டி, உடன்படிக்கை பெட்டி அவ்வளவு வல்ல வேண்டும். ஏனென்றால் உடன்படிக்கை பெட்டியில கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டியுடைய மகத்துவத்தை சொல்ற பாருங்க. அதே 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 5:1. பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து எபினேசரிலிருந்து அஸ்தரோத்துக்கு கொண்டு போனார்கள். அஸ்தரோத் என்பது பெலிஸ்தருடைய தேசம், பெலிஸ்தருடைய பட்டணம் அஸ்தரோத். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடிச்சு சொல்லுகிறாங்க. கவனிக்கிறீங்களா? ஹலோ, சிலருடைய கண்ணெல்லாம் சுருங்கி இப்ப நம்ம பறக்கிற மாதிரி விளக்குது. ஹலோ மேரி, ஹலோ ஹாய். சோதரம் எப்படி எங்க கொண்டு வச்சாச்சு பெட்டிய? எங்கேயா வச்ச மாதிரி இருக்க கூடாது. எங்க வச்சாச்சு? தாகோனுடைய கோவில். யார் இந்த தாகோன்? தாகோன் பெலிஸ்தருடைய முக்கியமான தெய்வம். சொல்லுகிறாங்க. பெலிஸ்தருடைய முக்கியமான தெய்வம். இந்த தாகோன் என்று சொல்ற தெய்வம் அரவாசிக்கு மனுஷருவோம், அரவாசிக்கு மீனின் ரூபம் இருக்கும். அரவாசிக்கு மனுஷருவோம், அரவாசிக்கு மீனின் ரூபம். பெலிஸ்தர்கள் மிகவும் கனப்படுத்தின ஒரு தெய்வம், அவருடைய பெரிய தெய்வம். பெலிஸ்தர் நினைச்சுக்கிட்டா இஸ்ரவேல் தேவனை சிறப்பிடிச்சு என்ன செஞ்சிடும்? இஸ்ரவேல் தேவனை கட்டி கொண்டு வந்து எங்க தாகம் மேல கொடுத்துடும். சொல்லுகிறாங்க. இது விளக்க நம்ம சொல்றாரு. எங்களுடைய தாகனை விட தெய்வம் இருக்கோ உலகத்துல? இஸ்ரவேல் தேவனை நாங்க பிடிச்சிட்டு வந்துட்டோம், கட்டி கொண்டு வந்தோம். கொண்டு வந்து தாகம் கோயில கட்டி போட்டாச்சு. வசனம் என்ன சொல்லுது? அடுத்த வசனம் மறுநாள் காலையில் எழுந்து வந்தபோது ஐயோ தாவனுக்கு என்ன நடந்துச்சு? மறுநாள் காலையில் வந்து பார்த்தா தாவன் குப்புற கிடக்கிறாரு. பெலிஸ்தருடைய தெய்வம் தாவன் எப்படி கிடக்கிறாரா? குப்புற கிடக்கிறாருங்க. என்ன சீரியஸ்லயே இல்லாம இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக எந்த தாகமும் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக எந்த தாகமுடைய வல்லமை நிலைநிற்க முடியாது. தாகோன் இப்ப கீழே கிடக்கிறாரு, பெரிய தாகம். அடுத்த வசனம். அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதன் ஸ்தானத்தில் அவரை நிறுத்தினார்கள். மறுநாள் காலையில் எழுந்திருந்து வந்தபோது
தாகோண்டு என்ன இல்ல தலையை காணோம், கையை காணோம், கை 2 வாசல் உடைக்கப்பட்டிருக்கு, காலை காணோம். சகோதர சாகோனுடைய உடம்பு மட்டும்தான் நெஞ்சு. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா, சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா பிரியமானவர்களே? இந்த உடன்படிக்கை பெட்டியுள்ள மகிமை பார்க்கிறீங்களா? தேவன் தாகோனுடைய கோலை தேவனுடைய தாகோனுடைய ஆலயத்தை கொண்டு போய் தேவனுடைய பெட்டியை வைத்துவிட்டு இஸ்ரவேலின் தேவனை சிறைப்பிடித்து விடலாம் என்று தாகோன் நினைத்தான். தாகோனுடைய மக்கள் நினைத்தார்கள். ஆனால் இப்பொழுது தாகோனே இல்லாம போயிட்டார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அதனாலே வாசிங்க கீழே வாசல். அதனாலே இந்நாள் வரைக்கும் தாகோனுடைய பூஜாரிகள் தாகோனுடைய கோயிலுக்கு போற யாரும் சோத்ரம் சோத்ரம் 2025 வருஷத்துல நம்ம தேசத்துல இருக்க சில தாகோன்கள் நம்மளை பார்த்து கீழே விழும். காது உள்ளவர்கள் சில தாகோன்கள் என்னை கண்டா விழும். என்னை கண்ட சில தாகோனுடைய விக்கிரங்கள் விழும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. காலையில மழை வந்தது, மழை பெஞ்சது. கையை உயர்த்தி சொன்னேன், இத்தனை நாள் நீ அமைதியா இருந்தா இன்னைக்கு எங்களுடைய ஆராதனை கெடுக்க கூடாது சொன்னேன். எடுக்க கூடாது, வயசுல அந்த பக்கம் போகும். மழை வந்ததா, ஆராதனை மழை வந்ததா, கடைசியில மழை கொஞ்சம் வந்துச்சு. ஏன்னா சில சோதிக்க நம்மால் மழை தூங்கினாலே வீட்டை விட்டு வெளியே வரும் இல்லையா? சிலர் சோதிக்க மழை வந்துச்சு, பரவாயில்ல, சோதனை ஜெயிச்சு கொண்டு சபைக்கு வந்துட்டோம். கர்த்தருக்கு சோதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா சொன்னாரு, மழையா இருக்கு ஐயா, எப்படி ஐயா வருது? நான் சொன்னேன், மழையே பெய்யாத ஐயா, நீங்க வந்து சேருங்க ஐயான்னு சொல்லுவாங்க. ஆமென், அல்லேலூயா. மழை வந்துச்சு, எனக்கு வீட்டுக்கு இங்கே வர வரைக்கும் மழை வராது, வீட்டுக்கு போக வரைக்கும் மழை வராது, வீட்டுக்கு போனோம்னா மழை வரும். நம்ம தான் நிப்பாடி வச்சிருக்கோம், வர வேண்டியது வந்து போயிட்டு தான் ஆகணும். இதான் உண்மையான சத்தியம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டிக்கு இருக்கிற மகிமை சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போகிற ஆசாரியனுடைய கால்கள் எங்க படுது? யோர்தான் நதியில. தயவுசெய்து வெளியில எல்லாரும் போகிறதுல நிறைய பேர் காணல, வந்து உட்கார்ந்து செய்திகளை கேளுங்க. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரிய கால்கள் பட்ட உடனே என்ன நடந்தது? ஜோர்தான் 2 பிளந்தது. நம்புறீங்களா? ஜோர்தான் என்றால் மரணம். ஜோர்தான் என்றால் மரணம். 2025 வருஷத்துல உடன்படிக்கை பெட்டினா என்ன அப்படின்னா, உடன்படிக்கை பெட்டினா இயேசு. உடன்படிக்கை பெட்டி யாரு? இயேசு. இப்போ இந்த வருஷத்தை ஜெயிக்கணும்னா நம்ம என்னத்தை கொண்டு போகணும்? யாரை கொண்டு போகணும்? சத்தமா சொல்லுங்க. இயேசுவை கொண்டு போகணும். சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவோடு நாம் ஜோர்தான்ல கால் வச்சா மரணம் என்ற ஜோர்தான் அது தன்னுடைய பாதையை செவ்வையாக்கும். ஹல்லேலூயா. ஜோர்தான்ல கால் பட்டோட என்ன நடந்துச்சு? அன்றைக்கு அறுப்பின் காலம், ஜோர்தான் நதி புரண்டோடுகிற காலம். அறுப்பின் காலத்துல ஜோர்தான் நதி புரண்டோடுகிற காலத்திலே ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வந்த ஆசாரியர்கள் அன்றைக்கு உடன்படிக்கை பெட்டியோடு கூட ஜோர்தான்ல கால் வைத்த போது ஜோர்தான் நதி 2 பிளந்தது. 2025 வருஷத்துல தீர்க்கமா சொல்றேன், இந்த சத்தியத்தை கேட்டு இந்த சத்தியத்தை கடைபிடித்தீர்களானால் இந்த 2025 வருஷத்துல நீங்கள் சந்திக்கிற ஜோர்தான் போன்ற மரணங்களை நீங்கள் உடன்படிக்கை பெட்டி ஆகிய இயேசுவோடு கூட நீ அந்த ஜோர்தான் மேல் கால் வைத்தால் ஜோர்தான் மரித்து போவான். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஜோர்தானை கர்த்தர் 2
நமக்குள்ள வச்சிருக்கோம். சொல்லுகிறாங்க இயேசுவாகிய உடன்படிக்கை பெட்டி நம்மோடு இருந்தால் தான் ஜோர்தான் ரெண்டாம் விளக்க முடியும். சொல்லுகிறாங்க சிலருக்கு சில கணவன்மார் ஜோர்தான், இப்படி கணவன்மாருக்கு பேர் ஜோர்தான் இல்லை, சில கணவன்மாருடைய செயல் ஜோர்தான் மாறி இருக்கும். சொல்லுங்க இல்லையா? சில மனைவிமார் ஜோர்தான் மாறி தாண்டி போக முடியாது. சில வீட்டில் சில பிள்ளைகள் ஜோர்தான் மாறி திருந்தவே மாட்டேங்குது. என்ன செஞ்சாலும் இதை திருத்த முடியல. 2025 வருஷத்துல ஜோர்தான் ரெண்டாம் விளக்கம். சொல்லுங்க மாறாது, மாறும். கர்த்தர் கிரியை செய்வார், கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. பாருங்கள், மரணம் என்ற ஜோர்தானை, ஜோர்தான் என்றால் மரணம், ஜோர்தான் என்ற மரணத்தை மேற்கொள்ள உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் எப்படி வேண்டுமோ அதே போல உடன்படிக்கை பெட்டி ஆகிய இயேசுவை சுமக்கிற ஆசாரியர்களாக நாங்கள் மாறினால் எங்கள் மூலம் ஜோர்தான் ரெண்டாம் விளக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த பக்கம் நம்புறீங்களா? ஹல்லேலூயா. 2025 வருஷத்துல சில வாழ்க்கையில் இருக்கிற ஜோர்தானை கர்த்தர் ரெண்டாம் விளப்பார். நீ வெட்டாம் தரையில் நடக்கிறது போல நடப்பா, வெட்டாம் தரையில் நடக்கிறது போல கர்த்தரோட நடக்க பண்ணுவார். நீ இயேசு என்ற உடன்படிக்கை பெட்டியோடு யோர்தானை கடக்க முயற்சித்தால், யோர்தான் மேல் கால் வைத்தால் நிச்சயமாய் கர்த்தர் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஒரு காலை ஜெபத்துல பெரிய அசைவு நடக்குமானால் இந்த 2025 வருஷத்துல பெரிய அசைவை சில குடும்பங்கள் காணும். சில வீடுகளில் கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறதையும், சிலருடைய வீட்டிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து தங்குகிறதையும், சிலரை கர்த்தர் போஷிக்கிறதையும், சிலரை கர்த்தர் நடத்துகிறதையும் சில வருஷங்கள் காண்பீர்கள். நம்புறீங்களா? நம்பினா இப்படித்தான கைத்தட்டு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஜோர்தான் போன்ற தடைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். ஹல்லேலூயா. 2024 வருஷத்துல ஜோர்தான் என்ற தடை உடைக்கப்படும். ஹல்லேலூயா. எந்த தடையை எப்படி இஸ்ரேல் மக்கள் 2024 வருஷத்துல நம்ம பார்த்துக்கணும். பார்த்தீங்களா எப்படி இந்த தடை மாறும், எப்படி இந்த ஜோர்தான் விளக்கும், யார் இந்த விளப்பா, யார் கண்ட்ரோல் செய்ய முடியும், யார் உதவி செய்வான்னு பார்த்து கொண்டதும் இல்லை. இஸ்ரேல் மக்கள் அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியனை போக சொல்லு, ஓரடக்கு வீட்டுக்கு நடந்து போ. அவருடைய கால்கள் பட்ட உடனே அற்புதம் நடக்க ஆரம்பிச்சது. சொல்லுகிறாமே, இந்த வருஷம் எப்படி நடக்கும், யார் செய்வா, எப்படி செய்வாங்க எல்லாம் தெரியாது, ஆனால் அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் செய்வார் நம்புறவங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ உங்க வேலை என்ன? கர்த்தர் அற்புதம் செய்யணும். நீங்க என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? உடன்படிக்கை பெட்டியை சுமக்கணும். உடன்படிக்கை பெட்டியை, உடன்படிக்கை பெட்டி எது? இயேசு. வார்த்தை தான் இயேசு, இயேசு தான் வார்த்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை சுமக்க ஆரம்பிங்க. இந்த வார்த்தையை சுமக்க ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில் இந்த வார்த்தையை அறிக்கை செய்ய ஆரம்பிங்க. வேதம் சொல்லுகிறது என்னன்னா, இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்கிற போது ரட்சிப்பு உண்டாகும். எப்படிங்க? இருதயத்துல விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யணும். சொல்லணும், அறிக்கை செய்யணும். நாம் பேசணும், உடன்படிக்கை பெட்டியை பயன்படுத்தணும். சொல்லுங்க ராமே. பைபிள்ல நம்ம அநேக நேரத்தில் பைபிள்ல வந்து கல்யாண கடையை வச்சு தான் படுக்கிறோம். என்னதுக்காக? யோகா சிஸ்டர் நல்ல தூக்கம் வரலையா, பெய் வராது. சிலருடைய பாதுகாவல் தெய்வம் யாரு? பாதுகாவலின் தெய்வம் வேதம். சொல்லுவாங்க, கடைக்கு போனாலும் மாஸ்டர் பைபிள் எடுத்துக்கிட்டே போறேன் மாஸ்டர். கடைக்கு போனோம், சிலர் ஆஸ்பத்திரி கிளினிக் போனாலும் பைபிள் எடுத்துக்கிட்டே போறேன் மாஸ்டர். சோத்திரம். பைபிள் எடுத்துட்டு போறதுனால நடக்காது. இந்த பைபிளை என்ன செய்யணும்? வாசிக்கணும்.
வாசிக்கிறத மட்டும் போதாது. இந்த வசன பைபிள வாசிக்கிற வசனத்தின்படி வாழணும். என்ன செய்ய? வாசிக்கிறபடி வாழணும். வசனம் தான் இந்த வாழ்க்கை. சொல்லுங்க ஆமென். வாழ்க்கை வேறு, வசனம் வேறு அல்ல. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு ஒரே ரகசியம் வசனம். சத்தியத்தை அறிந்தீர்கள், சத்தியம் உங்களை எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? வார்த்தையை அறிக்கை செய்யணும். ஹல்லேலூயா. வார்த்தையை பேசணும். ஹல்லேலூயா. கஷ்டம் வரும்போது வார்த்தையை சொல்லணும். என்ன சொல்லணும்? தேவை வரும்போது என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? தேவை வரும்போது என்ன வசனம் சொல்லணும்? யாராவது சொல்லுங்க பாப்பா. குறைவு வரும்போது என்ன வசனம் சொல்லணும்? என்ன வசனம்? சொல்லிட்டாரு. வாய் மட்டும் அசையுது. என்ன சொல்லிட்டாரு? சத்தமா சொல்லுங்க. நிறைய பேர் தூங்குறாங்க. அடிக்கடி தான் இது ரெடி போடுது. தூங்குறவங்க தான் ரெடி. இது ரெடி. என்ன வசனம் சொல்லணும்? குறைவு வரும்போது நிறைவாக்குகிறது வசனம் சொல்லுங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே என் குறைவுகள் எல்லாம் சத்தமா எங்க இருக்கு? பைபிள் இருக்கு. நல்லது. எங்க இருக்கு? பைபிள் இருக்கு. எங்க இருக்கு? பிலிப்பியர் 4:13. சொல்லுங்க என் தேவன். சொல்லுங்க என் தேவன். சத்தமா சொல்லுங்க வாயில திறந்து. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறைவெல்லாம் 2025 நிறைவாக்குவார். அதை நான் சுதந்திரிக்கிறேன், பெற்றுக்கொள்கிறேன். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா. ஆபத்து வரும்போது என்ன சொல்லணும்? ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடணும். வியாதி வரும்போது என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? வெரி குட். நானே பரிகாரியான கர்த்தர். என் தேவனுடைய தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் நாங்கள் குணமாகணும் சொல்லணும். 2025 சொல்லணும். முதல் வருத்தம் வந்தன. எந்த டாக்டரா ஃப்ரீயா இருக்காரு அவரை தேடி ஓடக்கூடாது. சொல்லுங்க. எந்த கிளினிக்ல ரெடியா இருக்கு போனோம் 5000 10,000 வெட்டலாம் ஓடக்கூடாது. சொல்லுங்க. முதல் கை வைக்கணும் உள்ள மேல. சொல்லுங்க ராமன். வியாதிக்கு முதல் என்ன செய்யணும்? உள்ள மேல கை வச்சு அறிக்கை செய்யணும். என்ன அறிக்கை செய்யணும்? என் தேவன் தன்னுடைய தழும்புகளால் என் பிள்ளையை சொல்லுங்க சுகமாக்குவாரா? எத்தனை சுகமாக்குவார் நம்புறேன். அவருடைய தழும்புகளால் சுகம் கிடைக்குமா? ஹல்லேலூயா. இந்த வருஷம் கர்த்தர் சுகமாக்குவாரா? ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நம்ம சுகமாயிருக்கும். சொல்லுங்க ஆமென். குறைவு வரும்போது தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி குறைவெல்லாம் சொல்லணும். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இத சொல்லுகிற போது கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தர் கிரியை செய்வார். எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதிகமா பேசுறது என்னத்தை பேசுறோம்னா குறையத்தான் பேசுறோம். ஹல்லேலூயா. இல்லாததான் பேசுறோம். ஹல்லேலூயா. இல்லாததை இருக்கிறான் போல் அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். கையை அசைச்சு ஆமென் சொல்லுங்க. நம்புறீங்களா? உங்க வீட்டுல ஏசி இல்லையா? உங்க வீட்டுல ஏசி இல்லையா? சரியான வெக்கையா? எனக்கு ஒரு ஏசி கத்து தருவார். சொன்னவங்களுக்கு மட்டும் கொடுக்காது, சொல்லாத கொடுக்காது. எனக்கு ஒரு கார் வேணும். குடும்பத்தோட போறதுக்கு ஆட்டோட ரொம்ப கஷ்டம், பைக்ல ரொம்ப கஷ்டம். பொன்னவேலுக்கு பட்டுக்கலாம் சர்ச்சுக்கு வரணும். கார் ஒன்று தான் நல்லா இருக்கும். தருவாரா? தருவாரா ஐயா? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தருவாரா? அறிக்கை செய்யுங்க. தருவார்னு சொன்னா தருவாரு. இந்த வருஷம் தீர்மானம் எடுக்கணும். 2025 வருஷம் உலகத்துல பஞ்சம் இருக்கும். ஆனா கர்த்தரை தேடுற நமக்கோ ஒரு குறையும் வராது. ஏனென்றால் சிங்கக்குட்டியில தாழ்ச்சி எடுத்து மட்டுமே அறிவு கர்த்தரை தேடுறவர்கள் ஒரு நன்மையும் குறைவு வராது. நம்புறீங்களா? பிரச்சனை பெருசா பார்க்காதீங்க. பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க. பிரச்சனை உன்னை விட என் தேவன் பெரியது. சாக்ராத் மேஷாக் அக்கினி சூளையில போட்ட போது அக்கினி சூளையை விட தேவன் பெரியவர்னு சொன்னாங்க. சிங்க கெபியில போட்ட போது சொன்னாங்க சிங்க கெபியை விட என் தேவன். சிங்க கெபியோ சூளை நெருப்போ
ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மெசேஜ் போகல போன்ல சில மெசேஜ் வரும். எப்படி ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் வரும். இப்போ ஆமென் ஆமென் நீங்க டைப் பண்ணலாம் யாரும் இல்லையா? ஆமென் ஆமென் போட்டு நீங்க டைப் பண்றது எங்க சேம் டு யூ ஹாப்பி நியூ இயர். கர்த்தருடைய வார்த்தை கனவன கர்த்தருடைய கனவு. எத்தனை பேர் சொல்றீங்க 2024 வருஷத்துல எனக்கு இருந்த ஜோர்தானே 2025 வருஷத்துல கடந்து போகிறேன்னு சொல்றாங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மரணம் என்ற ஜோர்தானை உடன்படிக்கை பெட்டியாகிய இயேசு மூலம் நான் ஜெயித்து நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வேன் சொல்ற மாத்திரம் ஆமென் சொல்லி கரங்களை தட்டி ஆர்ப்பரிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இது 2025 வருஷத்துக்கு கடந்து போக வேண்டுமானால் உடன்படிக்கை பெட்டியோடு கடக்கணும் சொல்லுங்க. ஆமென். உடன்படிக்கை பெட்டி யாரு? இயேசு. இயேசு உங்களோடு இருந்தா, இயேசு உங்களோடு இருந்தா செய்யும். ஹல்லேலூயா. தாகோனுடைய கோவில்ல உடன்படிக்கை பெட்டி இருந்தபோது தாகோன் கீழே விழுந்து உடைந்து ஒரு 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 உருவம் அற்று போனது. இன்றைக்கு வரைக்கும் தாகோனுடைய கோவில் பூசாரிகள் தாகோனை வணங்குவதில்லை, நமஸ்கரிப்பதில்லை, பூசை செய்வதில்லை. தாகோனுடைய கோயில் வாசப்படி கூட விதிக்கிறதில்லை. காரணம் என்னவென்றால் உடன்படிக்கை தேவன் அங்கே இருந்து கிரியை செய்தார். அதே போல இந்த 2025 வருஷம் உடன்படிக்கை தேவன் உங்களோடு கொடுத்து பெரிய காரியம் செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? இந்த காலத்தில் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த காலத்தில் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி வலது கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி, எல்லாரும் கண்களை மூடி வலது கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி எல்லாரும் ஒருமனப்படுங்க, எல்லாரும் ஒருமனப்படுங்க, எல்லாரும் ஒருமனப்படுங்க. இந்த காலையில் கர்த்தருடைய பிரசன்னம் நமத்திலே கடந்து வரும். கர்த்தருடைய மகிமை நமத்திலே கடந்து வரும். கர்த்தருடைய அபிஷேகம் நமத்திலே கடந்து வரும். எப்பொழுது நீங்கள் விசுவாசித்தீர்களானால் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த 1ஆம் தேதி காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட அசைவாட போகிறார். ஒரிமா கர்த்தரமா ஷேக்கேலரமா லந்தர கர்த்தரிக்கலரமா. யார் எல்லாரும் கண்களை மூடுங்க, எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம் இந்த காலையில் உங்க மத்தியிலே கடந்து வர போகிறது. ஒரிமா கர்த்தரமா ஷேக்கேலரமா லந்தர கர்த்தரிக்கலரமா. ஆவியானவரே, ஆவியானவரே நீங்க அசைவாடுங்க, ஆவியானவரே நீங்க அசைவாடுங்க. இது நல்ல காலத்தில் நீங்க அசைவாடுங்கப்பா. ஆண்டவரே சுவாமி, இன்றைக்கு உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாருடைய கால்கள் ஆண்டவரே சுவாமி தண்ணீர்ல பட்ட உடனே அந்த தண்ணீர்ல பட்ட உடனே ஜோர்தான் நதி இரண்டாக பிளந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறவே. அதே போல தாப்பனே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் ஆண்டவரே எப்படி ஜோர்தான் இரண்டாக பிளந்ததோ அதே போல இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா சூழ்நிலைகளும் மாறுவதாக, கர்த்தருடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த காலையில் இந்த குடும்பங்கள் மேல் கரம் இறங்குவதாக, இந்த குடும்பங்களை கர்த்தரை தொடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அசைவாடும் ஆவே தூய்மையின் ஆவே அசைவாடும் ஆவே தூய்மையின் ஆவே இடமசைய என்னுள்ள நேரம் இறங்கி வாழுமே. சொல்லுங்க எல்லாரும். இடமசைய என்னுள்ள நேரம் இறங்கி. இந்த வருஷம் என் வாழ்க்கையில் இருக்கிற யோர்தான் பெண்ணாய் பிளந்து யோர்தானுக்கு நடுவில் நான் வெட்டாந்தரை நடக்க நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி விசுவாசித்தால் நான் இந்த காலையில் உங்கள் மேல் கரங்களை வைத்து ஜெபிக்க விரும்புகிறேன். விசுவாசித்தால் நீங்கள் சீக்கிரமாக முன்பதாய் வரலாம். உங்களுக்காக ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரமகத்தலரமா சீக்கிரம்
சீக்கிரமாக இந்த முதலாம் தேதி காலையில் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம்.